ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக என்ன சொல்லுவோம்? வெல்கம் டு சஷ்டி கில்லம். சஷ்டி கில்லம் சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஆமாங்க, எல்லாரும் அப்படி தாங்க சொல்கிறாங்க. எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. நானும் என்ன பண்ணுறது, நானும் சொல்லி வைக்கிறேன். என்னங்க கோபிச்சுக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? அதாவது, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேங்க. ஆனால் பாருங்கள், எங்களுக்காக இன்னொரு தடவை உங்கள் ஊர் பேர் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். அம்மா பேர், அப்பா பேர் அப்படின்னு எல்லோரும் அன்போட என்னை இன்னும் ஒரு தடவை போடுங்க, வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? என்னையெல்லாம் யாருங்க கேட்பா சொல்லுங்க. ஏன்னா எதுக்குமே ஒரு முகராசி வேணும். எனக்கு எந்த ராசியும் இல்லை. அதனால் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. நானே என்னை அறிமுகப்படுத்திக்கிறேங்க அப்படின்னு நினச்சி தான் வீடியோ பேச உக்காந்துட்டேன். என்ன பண்ணுறது? என்னோட பேர் பாண்டியம்மா, அதாவது பாண்டீஸ்வரி. பாண்டியம்மனே கூப்பிடுங்க நீங்கள், அதுதான் நல்லா இருக்குது. எங்கள் அம்மா பேர் அழகம்மாள், எங்கள் அப்பா பேர் ஐயாத்துரை. என்ன ஒரு பேர் ஒற்றுவேன்னு பார்த்தீங்களா? ஆ அழகம்மாள், ஆ ஐயாத்துரை. 2 பேருக்கு சேர்ந்து பிறந்த ஒரு கலவை தத்தி. என்ன பண்ணுறது? ஒரே பொண்ணு தாங்க. இப்போ கவலைப்படுறேன், ஒரே ஆளாக இருக்கிறோமே. நமக்கும் ஒரு அண்ணா, அக்கா, தங்கச்சின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம அழும்போது கண்ணீரை தொடப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம போய் நிற்போம். இப்போ பாருங்கள், எதுவாக இருந்தாலும் அனாதையாகவே நிற்க வேண்டியிருக்குது. தயவு செஞ்சு யாரும் ஒரு பிள்ளை போதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒன்றுக்கு ஒன்று துணை வேணும். அதுக்காக அந்த காலத்தில் மாதிரி 16 பெருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். போதும், ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லலை. எதுவாக இருந்தாலும் 2 குழந்த போதும். என்ன பண்ணுறது? இன்னைக்கு பாருங்கள், தனி மரமாக உட்காந்து அழுதாலும் தனக்கு தனியே அழுகணும். நான் சிரித்தாலும் தனக்கு தனியாக தான் சிரிச்சுக்கணும். ஏதோ ஒரு துணை இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று நான் சொல்லி மனசை ஆற்றி விடுவேன்ல. பரவாயில்ல விடுங்க, இத்தனை வருஷமாக வந்துட்டோம். இனிமேல் நமக்கு ஒன்றும் ஒரு உறவு இல்லையேன்னு நம்ம ஏன் வருத்தப்படணும்னு சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் இருக்கீங்கல்ல. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிடுவேன்ல. ஒரே ஒரு பொண்ணு தாங்க. பரவாயில்ல, என்னைய அவங்க கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் தெரியாமல் பார்த்தாங்க. அதுதாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ கஷ்டப்படுறத நல்ல வேளை அவங்க பார்க்காமலே போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க மனசு என்ன கஷ்டப்படும்? எல்லோரும் எங்கள் அப்பா எங்களுக்கு எவ்வளவு பெருசு, எங்கள் அப்பா அவ்வளோ பாசம்னு சொல்கிறீங்களே, நான் மட்டும் நான் விதி விலக்கா? எனக்கும் எங்கள் அப்பா அவ்வளோ பாசம். எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கை ஊனம். அந்த ஒரு கையை வச்சு தாங்க கட்டில் பின்னுவாங்க, சேர் பின்னுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் நம்ம, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்போல்லாம் ரொம்ப. இப்போனாலும் நம்ம 3 வேளை சாப்பாடு எப்படி நம்ம நல்லா சாப்பிட்றோம், அப்போ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதே அபூர்வம். அந்த மாதிரி இருந்த கஷ்டம். எங்கள் அம்மா சத்துணவில் தாங்க வேலை பார்த்தாங்க. என்ன பண்ணுறது? அம்மா சத்துணவில் வேலை பார்த்து தான் என்னை ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் எனக்கு ரொம்ப உயிருங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஒரே ஒரு பிள்ளைன்னு எவ்வளோ என்னை செல்லமாக வளர்த்துருப்பாங்க. ஒரு தூசு படாமல், கண்ணில் இருந்து கண்ணீர் வர விடாமல் அப்படித்தாங்க என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு கை சரியில்லையே,
ஒரு கையை வச்சு தான் வேலை பார்க்கணும் செய்யணும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஃபேன் கிடையாது. எங்கள் அப்பா உட்காந்து விசிறி வச்சு ஓலை விசிறி, நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையான்னு தெரியாது, நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த விசிறி வச்சு தாங்க எனக்கு வீசுவார், என்னை தூங்க வைப்பார். அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியல. உட்காந்தே இருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பழைய கதைகள் எல்லாம் நினைவுகள் எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினைக்கணும் கண்டிப்பாக. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் நினைக்கணும். நினச்சா தாங்க நல்லது. நம்ம நினச்சதையும் நம்ம பிள்ளைங்கக்கிட்டேயும் சொல்லி பகிர்ந்துக்கிடணும். அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. இதெல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. நாங்கள் படாத கஷ்டமா அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்படி தாங்க நானும் சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணுறது, அவங்க சொல்லுவாங்க உங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா இல்லை அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லா அப்பாவும் எல்லாருக்கும் ஒரே விதம்தான். உங்கள் அப்பா தான் பாசம், எங்கள் அப்பா பாசம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. கிண்டல் பண்ணுவாளுங்க என் பிள்ளைங்க ரெண்டும். இருந்தாலும் தாத்தா தாத்தா தாத்தான்னு எங்கள் 2 பசங்களையும் எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் பெரிய பொண்ணெல்லாம் முதல்ல பெரிய பொண்ணு பிறந்திருக்கையில் ரொம்ப அவங்களுக்கு ஒரு இது. ஏன்னா எனக்கு அடுத்து குழந்தை இல்லைல்ல, அவங்க தானே முதல் வாரிசு. அப்படிங்கும்போது 1ஆம் கிளாஸ் படிக்கும் திட்டிக்கு என் பொண்ணை வளர்த்தியாக இருக்கும். அது தூக்கிக்கிட்டே திரிவாங்க, அவ்வளோ பாசம். ஆனால் பாசமாக இருந்ததுனால தான் என்னமோ இப்போல்லாம் பாசத்துக்கு பசங்கள்லாம் ஏங்குதுங்க. அவங்க அப்பா போனதுலேருந்து ரொம்ப கவலைப்படுதுங்க. நாங்கள் எங்களுக்கு தாத்தாங்கிற உறவு ஆச்சிங்கிற உறவு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் போனாங்க. ஆனால் என் பசங்களுக்கு பாரு, தாத்தாவே இல்லை. தாத்தா இப்போ கேட்டால் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பாப்பா ஒரு ஆளுக்கு தான் தெரியும் தாத்தா அடையாளம், பசங்களுக்கு தெரியாது. சின்ன பையனுக்கு நம்ம தாத்தாவை பற்றி அடிக்கடி பேசுகிறோங்கிறதுனால சொல்லுவாங்க, தாத்தா எங்கள் அண்ணா ஊருக்கு போயிட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுங்க. பெரிய பொண்ணு பையனுக்கெலாம் எதுவுமே தெரியாது. நான் சொல்கிறது அதுதாங்க பழைய நினைவுகள். ஜாலியாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒருத்துக்கொண்டு அந்த கஷ்டம் தெரியாது நமக்கு. எங்கள் ஊர் ஃபுல்லாக தீப்பெட்டி ஹவுஸு தாங்க. ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமந்தாங்க எங்கள் ஊர். வயக்காட்டு வேலை, தீப்பெட்டி ஹவுஸ் வேலை. எனக்கு காட்டு வேலையெல்லாம் தெரியாது. தீப்பெட்டி ஹவுஸ் வேலை எல்லா வேலையும் செய்வேங்க. குச்சி எடுக்க, பெட்டி ஒட்ட, மேப்பெட்டி, அடிப்பெட்டி, ஆளினால் எல்லா வேலையும் தெரியும். அந்த வேலை பார்த்து தாங்க நாங்கள் கஞ்சி குடித்தோம். வாரம் சம்பளம் போட்டுருவாங்க. அந்த சம்பளம் நாள் அன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா. வரக்காப்பி தாங்க நிறையா குடிப்போம். இப்போ பாருங்கள், வரக்காப்பி குடிக்கணும்னு ஆசையாக இருந்தாலும் அந்த காப்பி மாதிரி இல்லைங்க. வெள்ளை கட்டி போட்டு காப்பி தூள் போட்டு அந்த காப்பி மணக்கிற வாசனை எப்படி இருக்குன்னு தெரியுமா. கொதிக்கும், அந்த கொதிக்கிறதே அவ்வளோ வாசனை. அப்படியெல்லாம் ரசித்து குடித்தவங்க இப்போ பாருங்க நம்ம பட்டணத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. என்ன பண்ணுறது, அது ஒரு நேரம்தான், இது ஒரு நேரம்தான். பட்டணத்துக்கெலாம் வருவோன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு சூறாவளி மாதிரி வரும் அப்படின்னு இந்த மாதிரி என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. நல்ல முறையில் தான் வளர்த்தாங்க, நல்ல முறையில் தான் கட்டி கொடுத்தாங்க. என் கணவர் அந்நியம் கிடையாது, சொந்தம்தான், அத்தை பையன்தான் எனக்கு. அவரையும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. தங்கமான மனுஷன்தான். என்ன பண்ணுறது, கடவுள் அவரை சீக்கிரமாக கொண்டு போயிட்டாரு. அது ஒன்று தான் எனக்கு கடவுள் ரொம்ப பாதிப்பை கொடுத்தாரு. விடுங்க, அவர் கொண்டு போனாலும் அவர் விட்ட பசங்க 2 பொண்ணுங்க, எனக்கு அதுவே போதுங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் மனசு சடார்னு இதாகிருச்சு. அப்புறமா பேசுகிறேங்க. நான் என்ன பேச வந்தேன்னு சொல்கிறதே வேணும், உருப்படியாக பேசலை, சடார்னு மனசு மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, இதுதாங்க நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. இப்போ பாருங்கள் என்னென்னமோ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாதித்து போய் நான் ரொம்ப கஷ்டமாக என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. பாசம் வைக்கிறேன், பாயாசத்தை வைக்கிறேன்னு ஒன்று அந்த ஏமாத்தின ரகசியத்தை என்னால் மறக்க முடியலை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை.
உறவாக இருந்தாலும் சரி, இப்போ கிடைச்ச புதிய உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 4 நாளைக்காக நல்லா பழகுறாங்க. 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளை அவங்களே ஏதோ ஒன்று சொல்லி பேசாமல் முகத்தை திருப்பிடுறாங்க. அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு உறவு வேணும்னு சொன்னால் நல்லா பழகுங்க. அந்த பழகுற உறவை கடைசி வரைக்கும் நீடிச்சுக்கோங்க. ஆனால் யாருக்கும் பணத்தால் மட்டும் உறவு கெடக்கூடாதுங்க. யார் எவ்வளோ பழகுனாலும் பணம் மட்டும் கெட்டுறாதீங்க யாருக்கிட்டேயும். நான் கஷ்டப்படுறேன்னு அதுதாங்க நமக்கு முதல் எதிரி. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். சரி வாரங்க, என் அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பாய்.